இறந்தவங்களுடைய சடலங்களை வச்சு ஜப்பான் அரசாங்கம் 370 கோடி ரூபாய்க்கு மேல வருவாய் ஈட்டியிருக்காங்களாம். சடலங்களை எரிக்கிறதன் மூலமா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு இவங்க பல கோடி ரூபாய் லாபம் ஈட்டியிருக்காங்களாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. சடலங்கள்ல இருந்து எப்படி அவங்க சம்பாதிக்க முடியுது, அவங்க என்ன பண்றாங்க, வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய 97% மயானங்கள் ஜப்பானிய அரசு நடத்திட்டு வருதா. இங்க எரியூட்டப்படக்கூடிய சடலங்களுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. அதாவது மயானங்கள்ல எரிக்கப்படக்கூடிய சடலங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை மயான நிர்வாகமே எடுத்துக்கிறாங்க. குறிப்பா இங்க எரியூட்டப்படக்கூடிய சடலங்களினுடைய சாம்பல்கள் மற்றும் எலும்புகள் மிஞ்சினா அதை மட்டும்தான் குடும்பத்தார்கள் வாங்கிட்டு போறாங்களாம். ஒருவேளை அந்த சடலத்துல ஏதாச்சும் உலோகங்கள், அதாவது உயிரிழந்தவங்களுடைய பல்ல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய டென்டல் ஃபில்லிங்ஸ், எலும்புகள்ல இம்ப்ளான்ட் செய்யப்பட்ட உலோகங்கள்னு தங்கம் மாதிரியான உலோகங்கள் இருந்துச்சுன்னா அதை பொதுவா குடும்பத்தார்கள் எடுத்துட்டு போறதில்லைன்னு சொல்லப்படுது. அப்படி இங்கிருந்து கிடைக்கக்கூடிய தங்கம் மாதிரியான உலோகங்களை தான் இந்த மயான நிர்வாகம் எடுத்துக்கிறாங்க. அப்படி கிடைக்கப்பெற்ற உலோகங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 6.49 பில்லியன் எண்ணெய் இவங்க சம்பாதிச்சிருந்திருக்காங்க. அதாவது அந்த உலோகங்களை விற்று அதன் மூலமா 6.49 பில்லியன் எண் அரசாங்கத்துக்கு வருவாய் கிடைச்சிருக்கு. அதாவது இது இந்திய மதிப்புப்படி சுமார் 370 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குன்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு நகரங்கள்ல இருந்தும் குறிப்பிட்ட அளவிலான உலோகங்கள் கிடைச்சிருக்காம். குறிப்பா உயிரிழந்தவங்களுடைய பல்ல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய டென்டல் ஃபில்லிங்ஸ், எலும்புகள்ல இம்ப்ளான்ட் செய்யப்பட்ட உலோகங்கள்னு இதை எல்லாத்தையும் விற்று அதன் மூலமா லாபம் ஈட்டியிருக்காங்க. ஒவ்வொரு வருடம் 1.5 மில்லியன் மக்களுடைய சடலங்கள் எரியூட்டப்படுதா. அதுல இருந்து இந்த அளவுக்கு லாபத்தை ஜப்பான் அரசு ஈட்டிட்டு வராங்க. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.